5 பேப்பர் இருக்குல்ல, 5 பேப்பரு, எல்லா பேப்பர் நியூஸையும் வாசித்து ரைட்டா. இப்போ ஒருத்தனை கொலை பண்ணுதான். அப்போ ஏன் கொலை பண்ணுத? நீ என்ன மாடா மனுஷனா கொலை பண்ணுத? எல்லாருக்கும் கோபம் வரும். கோபம் வந்தால் 100 வரைக்கும் எண்ணு, பாட்டை கேளு, சாமி எனக்கு கோபத்தை குறைன்னு சொல்லு, அப்படி சொல்லுவேன். சொல்லுதா? புரியுதா? அதான் அலசல். அலசல்னால் ஒருத்தன் கொலை பண்ணிட்டா அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பேப்பரில். அப்போ நான் சொல்லுவேன், எல்லாரும் மிருக குணமும் இருக்கும், எல்லாத்துலேயும் மனுஷ குணமும் இருக்கும். நம்ம கோபம் வந்துச்சுன்னா 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணணும். சினிமா பார்க்கணும், நல்ல படம், அப்புறம் நம்ம இயற்கையை ரசிக்கணும், பாட்டை ரசிக்கணும். அப்போ கோபம் குறைஞ்சிரும். அப்படி சொல்லுவேன். கரெக்டா? கரெக்டாம்மா? கோபம் வருதெல்லாம் மனுஷன் பாதி மிருகம் பாதி, எல்லாருக்கும் ஆத்திரம் வரும். சிலவன் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடித்து கொன்றுதான், கோணங்கட்டவன் கொன்றுதான். அப்போ நான் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் கோபம் 50%, குணம் 50% இருக்கும். நல்லது 50%, கெட்டது 50%. மிருகம் பாதி மனிதன் பாதி, 50-50. கோபம் வந்துச்சுன்னா 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணணும். இயற்கை காட்சி ரசிக்கணும், கடவுளையும் கோபத்தை குறை, கட்டுப்படுத்தக்கூடு அப்படின்னு சொல்லணும். பாட்டை கேட்கணும், அமைதியான பாட்டை. அப்போ கோபம் தணிஞ்சிரும். பொண்டாட்டிகிட்ட சண்டை போடக்கூடாது, வெளியே போயிடணும். அப்படி சொல்லுவேன். ஒவ்வொரு நியூஸுக்கும் அப்படி சொல்லுவேன். அலசல் பண்ண வைத்தான் அலசல். அதுக்கு மூளை வேணும்ல, எல்லா நியூஸுக்கும் அப்படி சொல்ல. ரைட்டா? இப்போ ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை பேசுவோம், குத்தம் சொல்லுவோம்ல. நான் சொன்னேன், நான் கேளுங்க, யாரையும் குத்தம் சொல்லாத. எதிர்கட்சிக்காரே என்னமோ சொல்லிட்டு போகிறான், கேளுங்க. நீ 1000 திட்டம் போடு, 500 திட்டம், இந்த திட்டம் நிறைவேற்று, எனக்கு ஓட்டு போட்டு அடுத்த வருஷம் மீதியே நிறைவேற்றுவேன். அப்படி சொல்லு. எதிர்கட்சிக்காரன்ட்ட பேசாத, அவனை பற்றி பேசாத அப்படிமே. நல்லது தானே? புரியுதா? இப்படி ஒன்றுக்கா அலசல் பண்ணுவேன் ஒவ்வொரு நியூஸுக்கு. எனக்கு இந்த டிசம்பரில் இவ்வளோ கிடைக்கும். எவ்வளவு? அமெரிக்க பணம் கிடைக்குமா? 2 கண்டிஷன் உண்டு. ஒரு கண்டிஷன் சரியாயிட்டு, 1000 சப்ஸ்கிரைபருக்கு 4000 பேர் பார்க்காங்க. நான் வாசிக்கிறத, பாட்டு படிப்பேன், கோயில் கூட எடுத்து போடுவேன். இப்போ நீங்கள் பேசுறது அதில் பார்ப்பாங்க. நாளைக்கு வரும் நீங்கள் பேசுறது, நான் பேசுறது நாளைக்கு வந்துடும் என் சேனலில். கேளுங்க, இன்னும் 4000 மணி நேரம் டிசம்பரில் வேலை பார்த்தா எனக்கு மாதம் 4 லட்சம் வரும். தம்பி அமெரிக்காவில் வேலை பார்க்காமல, அந்த கம்பெனிக்கு நான் வீட்டில் இருந்து வேலை பார்க்கேன். சும்மா நினைக்காதீங்க. நான் அமெரிக்காவில் வீட்டில் இருந்து வேலை பார்க்கேன், ஆன்லைனில் வீட்டில் இருந்து நெட்டில் வேலை பார்க்கேன். புரியுதா? வீட்டில் இருந்து வேலை பார்க்கேன். பைசா வந்தால் 4 லட்சம் வரும் மாதம். சொல்லுதா? புரியுதா? வேண்டிக்காங்க, சாமிகிட்ட வேண்டிக்காங்க. டிசம்பரில் தெரியும். டிசம்பர் 22 தான் தெரியும். மாதம் 4 லட்சம் வரும். அதுக்கப்புறம் 2 கண்டிஷன். ஒரு கண்டிஷன் நிறைச்சிட்டேன், இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு அமெரிக்கா போது, அமெரிக்கா நல்ல பழைய அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிக்கங்க. நான் வேண்டுவேன். 4 லட்சம் வரும் மாதம். அவளுக்கு நல்ல பழைய. யூடியூப்னா அங்கே இருக்காமா, தம்பி இருக்க இடத்துல இருக்கு.